Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அதாவது சாப்டர் 4. ஓகே, சாப்டர் 4ல செகண்ட் எக்ஸசைஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் சம்மோட தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். சரிங்களா? லாஸ்ட் வீடியோவும் அதுக்கு முதல் வீடியோலயும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் உள்ள பிகினிங்ல உள்ள ப்ராப்ளம் பார்த்தோம். இப்ப தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஆக்சுவலா இங்க நம்ம என்னங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அதோட ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். தட்ஸ் ஆல். பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேங்களா? ரைட். லாஸ்ட் வீடியோல போட்ட ப்ராப்ளத்துல இங்க 2ன்னு இருந்துச்சு. சரிங்களா? இங்க 2 இருந்துச்சு. எப்பவுமே ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் டேர்ம் ப்ராடக்ட் வேல்யூவோட ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் வேல்யூவோட மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோட சம் வேல்யூவை எடுத்தோம். இங்க பாருங்க சம் எப்படி இருக்குன்னு. ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஸ்கொயர் ரூட்ல இருக்கிறப்ப எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது? ஓகே, ரைட். எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. அழகா சம் போடலாம். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் plus 7x plus 5 into square root of 2 that is equal to 0. சரிங்களா? ரைட். அதாவது x squared கோஎஃபிஷியன்ட்ல என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஓகே, ரூட் 2 இருக்கு. ஆக்சுவலா அங்க 1 இருந்தா தானே நம்ம லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதை ப்ராடக்ட் வேல்யூவாகவும் மிடில் டேர்ம் வந்து டிஃபரன்ஸ் வேல்யூவாகவும் கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, ஆனா இங்க ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கு? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ரூட் ஃபார்மட்ல இருக்கு. ரொம்ப சிம்பிள்ங்க. கேஷுவலா சம் போடலாம். வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷன். இங்க பாருங்க, ஃபேக்டரைஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மையும் அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இந்த டேர்மையும் ப்ராடக்ட் பண்ண வேல்யூ தானே நம்மளுக்கு ஃபேக்டரைசேஷன்ல ப்ராடக்ட்ல வரும். அப்ப இங்க பாருங்களேன் 5 இன்டூ ரூட் 2 5 ரூட் 2 இன்டூ ரூட் 2. இப்போ ரூட் 2 இன்டூ ரூட் 2ங்கிறது என்ன வரும்? 2ன்னு வரும். ஓகே, 5 2 சார் 10. ஸோ அப்போ இந்த வேல்யூ என்ன வருது இங்க? 10. ஓகே, ஸோ இங்க டிஃபரன்ஸ் எடுக்கிற வேல்யூ 7. யூசுவலாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 5 into 2 will be 7. ஓகே, 5 into 2 will be 7. ஸோ 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்பொழுது சாரி 5 into 2 will be 10. 5 plus 2 will be 7. ஓகே, 5ஐயும் இந்த 2ஐயும் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது 10 கிடைக்கும். ஆட் பண்ணும்பொழுது 7 கிடைக்கும். சிம்பிள்ங்க. வாங்க ப்ராப்ளம் தொடர்ந்து சால்வ் பண்ணலாம். Okay, so we have to split the middle term. Okay, for factorizing, for splitting purpose only, we are keeping the first term with the last term. Okay, so thereafter we won't consider, we won't split any other, we won't introduce any other terms inside. Okay, right. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இப்போ நான் இங்க ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேர்மை எடுத்து எழுதுங்க. ரூட் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7 இன்டூ எக்ஸ் plus 5 into root 2 is equal to 0. சரிங்களா? இப்போ இந்த மிடில் டேர்ம் தான் நான் பிரிக்க போறேன். எப்படின்னா root 2 into x square, ஓகே, 5 into x, சரிங்களா? plus 5x plus 2x plus 5 into root 2 equal to 0. ஓகே, 5 into root 2 equal to 0. இப்போ ஓபன் பண்ணுங்க பாப்போம். இப்போ இந்த டேர்ம்ல நான் என்ன பண்றேன்னா 5 நான் எடுக்கும் பொழுது ரூட் 2 எதையும் காமனா எக்ஸ் தவிர வேற எதையுமே காமனா எடுக்க முடியாது. அதனால இதை ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்றேன். அப்படி எழுதுறதுனால வேல்யூ ஒன்றும் மாறாது. ஓகேங்களா? நான் இப்போ இன்டர்சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஜஸ்ட் இந்த ஏரியாவை மட்டும் நான் பிரிச்சு இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? 2x பிளஸ் 5x plus 5 into root 2 equal to 0. just ஒரு adjustment தான். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஒரு குரூப்பா எடுக்கிறேன். இந்த ரெண்டு வேல்யூவை ஒரு குரூப்பா எடுக்கிறேன். இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஓகே, x காமனா வெளில எடுக்கலாம். அதே நேரத்துல ரூட் 2ஐயும் காமனா வெளில எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த டேர்மை எப்படி எழுதுறேன்னா ஓகே, இங்க பாருங்க ரூட் 2 into x ஸ்கொயர். இந்த 2ஐ எப்படி எழுதுறேன்னா root 2 into root 2. root 2 into root 2 ஓட வேல்யூ நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. root 2 ஸ்கொயர் will be 2. ஓகேங்களா? into x plus 5x plus 5 into root 2 is equal to 0. இப்போ இதை பிரிங்க பார்ப்போம். root 2 காமனா இருக்கு இல்லையா? root 2 into x நான் காமனா வெளியில எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? x
பிளஸ் ஒரு ரூட் 2 வெளில வந்துருச்சு, பேலன்ஸ் ரூட் 2 கிடைச்சிரும். ஓகே, இந்த ரெண்டு டேர்ம்ல 5 நான் காமனா வெளில எடுக்கிறேன். அப்ப என்ன நடக்குது பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, புரியுதுங்களா? நம்மளுக்கு இங்க 2ன்னு இருந்ததுனால நம்ம காமன் டேர்மை எக்ஸை தவிர வேற எதையும் எடுக்க முடியாது. அப்ப இங்க வந்து காமன் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அதனால இந்த 2 நான் எப்படி பிரிக்கிறேன்னா ரூட் 2 இன்டூ ரூட் 2ன்னு பிரிக்கிறேன். ரூட் 2 இன்டூ ரூட் 2 வில் பி 2. ரூட் 2 ஸ்கொயரோட வேல்யூ 2. ஓகே, ரூட் கேன்சல் ஆயிடும். இப்ப நம்ம எழுதும் போது காமனா ரூட் 2வையும் வெளில எடுத்துடலாம். பேலன்ஸ் டேர்ம் மட்டும் இங்க நம்மளுக்கு அழகா வந்துருச்சு. சரிங்களா? ரைட். இப்ப அடுத்து என்ன பண்றோம், யூசுவலா எடுக்கிற மாதிரி காமன் டேர்மை காமனா வெளில எடுத்துருங்க. ஸோ இங்க என்ன காமன் டேர்மு, எக்ஸ் பிளஸ் ரூட் 2 இஸ் அ காமன் டேர்ம். ஐ எம் டேக்கிங் அவுட் சைட். ஸோ பேலன்சஸ் ஓகே, இந்த எக்ஸ் பிளஸ் ரூட் 2 வெளில வரும்பொழுது இங்க என்ன கிடைக்கும், ரூட் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5 கிடைச்சிரும். சரிங்களா? ரூட் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகே, யூசுவலா ரெண்டு ப்ராக்கெட் ஜீரோவா இருக்குது, ப்ராடக்ட் ரெண்டு வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணும்போது ஜீரோனா அதுல கண்டிப்பா ஒரு வேல்யூ ஜீரோவா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், எக்ஸ் பிளஸ் ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதர் கேஸ் ரூட் 2 எக்ஸ் பிளஸ் 5 ஜீரோவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்னன்னு சொல்றேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 minus root 2 or root 2x is equal to -5. So x is equal to -5 divided by square root of 2. Therefore, நம்மளுக்கு ரெண்டு சாய்ஸ் என்னென்ன, therefore x is equals minus root 2, comma -5 divided by root 2. Okay, therefore the roots are x is equal to minus root 2, comma minus 5 divided by root 2. X is equal to minus root 2 and minus 5 divided by square root of 2. These are the roots for the given quadratic equation. ஆனா ப்ராப்ளம் இங்க முடியல, நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்டிருக்கிற ரிசல்ட் முதல்ல ரைட்டா தப்பா. சப்போஸ் எக்ஸுக்கு மைனஸ் ரூட் 2ன்னு போடும் பொழுது ரைட் ஹேண்ட் சைடு இங்க கொடுத்துருக்கிற வேல்யூவோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது ரைட் ஹேண்ட் சைடு 0ன்னு வருதா, அப்படி இல்லையா. அடுத்தது x is equal to -5 divided by root 2ன்னு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு 0 வருதா, அப்படி வந்தா தானே நம்மளோட ரூட் ரைட்னு சொல்ல முடியும். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். Now we going to do the verification part. So here I have to do the verification. Okay, verification. வாங்க வெரிஃபிகேஷன் பார்ட் பார்ப்போம். சரிங்களா? வெரிஃபிகேஷன் பார்ட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x plus 5 into square root of 2 equal to 0. This is our given equation. இதுல நான் என்ன substitute பண்ண போறேன், put x இருக்கிற இடத்துல minus square root of 2ன்னு substitute பண்ண போறேன். Okay, இப்ப substitute பண்ணுங்க. I have considered the left hand side. Left hand side is what? Square root of 2 into x square plus 7x plus 5 into square root of 2. ஓகேங்களா? 5 into square root of 2. Okay, what is that value here? X is equal to -2ன்னு கொடுக்கிறேன். So அப்போ root 2 into minus square root of 2 the whole square. Okay, whole square plus 7 into minus square root of 2 plus 5 into root 2. Okay, what is that value? Okay, root 2. Okay, minus minus plus square root of square, automatically we have 2. Okay, 2 minus 7 into square root of 2 plus 5 into square root of 2. So what is that value? 2 times square root of 2 minus 7 into square root of 2 plus 5 times square root of 2. இங்க பாருங்க, இது ரெண்டு வேல்யூ பாசிட்டிவ் டர்ம்ஸ். So 2 times 5 times, overall we have 7 times square root of 2 minus 7 times square root of 2, automatically 0. That is our right hand side. Okay, நான் left hand side எடுக்கிறேன். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ரைட் ஹேண்ட் சைடு வருது, RHS வந்துருச்சு. ஸோ அதனால x is equals -2 is a, it is clear. Okay, it is verified. Okay, it is verified. So
x is equals minus root 2 is a root of the given quadratic equation. Quadratic equation. So first case over. ஓகேங்களா ரைட். இப்போ நம்ம அடுத்த கேஸ் என்ன பார்க்க போறோம்னா x is equal to minus 5 by square root of 2 இன்னொரு ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அந்த ரூட் எப்படி செக் பண்றது? So I have to move with part B. What is that given equation? Square root of 2 into x square plus 7 times x plus 5 into square root of 2 is equal to 0. Here I have to substitute instead of x as minus 5 divided by, okay, minus 5 divided by square root of 2. Minus 5 divided by square root of 2. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். வாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். LHS equal to square root of 2 into x square plus 7 times x is 7x plus 5 into square root of 2. Okay, plus 5 into square root of 2. So I have substitute instead of x as minus 5 by square root of 2. What happens here? Square root of 2 இருக்கு. x க்கு பதிலு minus 5 by root 2 the whole square கொடுக்கிறேன். சரிங்களா? The whole square as per the equation plus 7 into minus 5 by square root of 2. Okay, minus 5 by square root of 2 plus 5 into square root of 2 னு கொடுக்கிறேன். So அப்ப என்ன ஆகுது? root 2 into 5 into 5 25 divided by root 2 will be 2. ஓகேங்களா? root 2 will be 2. So இங்க என்ன பண்றேன்? minus 7 5s are 35. Okay, 7 5s are 35 divided by square root of 2 plus 5 into square root of 2. 5 into square root of 2. சரிங்களா? ரைட். இந்த 2 நான் எப்படி எழுதலாம்? இந்த டினாமினேட்டர்ல இருக்குன்னா இங்க எல்லாமே root 2ல இருக்கு இல்லைங்களா? ஸோ இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ரூட் 2, இந்த 2 எப்படி எழுதலாம்? root 2 into root 2 ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா 2ங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ நான் கேன்சல் பண்ற பர்பஸ்க்காக என்ன பண்றேன்? இந்த 2வை root 2 into root 2வா கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ரைட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 25 divided by square root of 2 into square root of 2. Value will not change. Okay, root 2 into root 2 will be 2ங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். Divided by minus 35 by square root of 2 plus 5 into square root of 2. இப்ப பாருங்க, இது ரெண்டு ரூட்ல ஒரு ரூட் கேன்சல் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? 25 divided by square root of 2 minus 35 divided by square root of 2 plus 5 into square root of 2 divided by 1. இங்க நான் LCM எடுத்தாதான் எனக்கு ப்ராப்ளம் நான் கொண்டு வர முடியும் இல்லையா? சோ அப்ப LCM எடுத்து பார்ப்போம். LCM எடுத்தா என்ன ஆகுது? LCMனா square root of 2 ன்னு எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகுது? 25 times, okay, 25 minus 35 plus 5 into root 2 already இருக்கு. மேலே கீழே root 2 ஆல மல்டிபிள் பண்ணும்போது root 2 divided by root 2. புரியுதா? கிராஸ் மல்டிபிள் பண்றேன். இப்போ நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 5 into root 2 into root 2. ஸோ இப்போ இந்த வேல்யூ என்ன வரும்? 25 minus 35 இல்லையா? 25 minus 35 plus 5 into root 2 into root 2 will be 2. Okay, root 2 square னு வரும். root 2 square will be 2. Okay, so root 2. So in the next line what happens here? Okay, so 25 என்ன கிடைக்குது? 25 minus 35 plus 5 into 10 will be 5 into 2 will be 10 whole divided by square root of 2. That's equals 25 minus 35. So 25 plus 10 will be 35. Okay, 35 minus 35 whole divided by square root of 2. Okay, 35 minus 35 will be 0. அப்போ 0 ஓட எந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணாலும் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் வேல்யூ என்னதான் வரப்போகுது? That's equal to 0. 0 divided by square root of 2 will be 0. இந்த 0ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, இந்த ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு. Therefore, sorry, it is verified. Okay, it is verified. Therefore, x is equals minus 5 divided by square root of 2 is a root of the given quadratic equation. Root of the given
quadratic equation. Given quadratic equation. சரிங்களா? So problem over. So once again I recall the problem. Okay, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Find the roots of the following quadratic equation by factorization method. Okay, by factorization method தான் problem solve பண்ண போறோம். இப்போ கொடுத்திருக்க problem என்னன்னா root 2 into x square plus 7x plus 5 into root 2 equal to 0. இங்க நம்மளுக்கு first term சிங்கிள் ஒன்னுன்னு இருக்கணும். ஓகே, அது இல்லாம எந்த நம்பர் இருந்தாலும் ப்ராடக்ட் பண்ற வேல்யூட ப்ராடக்ட் பண்ணி அதை தான் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்றதுக்காக எடுத்துப்போம். டிஃபரன்ஸ் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஆனா இங்க எல்லாமே ரூட்ல இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மிங்கிள் பண்றேன். ஸோ 5 into root 2 இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுக்கும்போது root 2 into root 2 will be root 2 square that is equal to 2. ஓகே, ரூட் கேன்சல் ஆகும். 5 2s are 10. அப்போ ப்ராடக்ட் பண்ற வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10ன்னு வந்துருது. ஆட் பண்ற வேல்யூ 7. 5 into 2 10ங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும்? 7ஆ மாறிடும். So I have split this value like square root of 2 into x square plus 5 times x plus 2 times x plus 5 into square root of 2 equal to 0. இங்க நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதும்போது இங்க ரூட் 2ல இருக்கு, இங்க 2ல இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால 2 வர மாதிரி நான் என்ன பண்றேன்? இந்த 2 அப்படியே ஜஸ்ட் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். 2x plus நீங்க ஃபர்ஸ்ட் எழுதும் போதே 2x plus 5xனு எழுதலாம், தப்பு கிடையாது. ஸோ இதை மட்டும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். 2x plus 5x ஏன்னா இங்கேயும் 5 இருக்கு. ஒருவேளை பக்கத்துல 5 இருந்தா ஈஸியா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அந்த பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன வருது பாருங்க. இது ரெண்டுத்துல இருந்து இந்த 2வை நான் எப்படி பிரிக்கிறேன்னா root 2 ஏன்னா ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு root 2 இருக்கிறதுனால. ஓகே, அப்பதான் நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம் காமன் டேர்ம். ஸோ root 2 பிரிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து root 2 x நான் காமனா வெளில எடுத்தேன்னா x plus root 2 வந்துடும். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 5 நான் காமனா வெளில எடுத்துட்டேன்னா x plus root 2 வந்துடும். Among these two, x plus root 2 is a common part, so I am taking outside. So we have x plus root 2 into root 2x plus 5 that is equal to 0. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த டேர்ம்ல இருந்து இந்த ரெண்டு பிராக்கெட்ல ஏதோ ஒரு பிராக்கெட் கண்டிப்பா 0வா இருக்கும். அது ஒருவேளை இந்த டேர்மா இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் டேர்மா இருக்கலாம். ஒருவேளை இந்த டேர்மா இருந்தா x is equal to -2 minus root 2 கிடைச்சிரும். இந்த டேர்மா இருந்தா root 2x equal to -5 x equal to -5 divided by 2னு கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. x is equals minus of root 2 comma -5 divided by root 2. So these are the roots of the given equation. Conclusion முடிச்சிட்டோம். ஆனா வெரிஃபை பண்ணி பார்க்கிறோம் whether இந்த ஆன்சர் கரெக்டா தப்பா. ஸோ ஓகே, அப்போ x இருக்கிற இடத்துலலாம் இந்த ரூட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கொஸ்டின்ல ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. 0ன்னு வந்துருச்சுன்னா ரூட் ரைட், இல்லைன்னா நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கோம்னு செக் பண்ணணும். சரிங்களா? I have to apply x is equal to -2 in the given equation. So what happens? root 2x square plus 7x plus 5 into root 2. I have applied x is equal to minus root 2 the whole square root 2. So square பண்ணும் பொழுது plus ஆ மாறும், root cancel ஆகும். இங்க இந்த term இருக்கும். ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணுது 2 times root 2 minus 7 into root 2 plus 5 times 2 time 5 term mingle பண்ணும் பொழுது 7 times same time automatically 0 ஆகுது. It is verified. Okay. Similarly, I go for the next secondary case. Okay. Secondary case என்ன பண்றேன்? x is equal to -5 divided by square root of 2 கொடுக்குறேன். ஸோ அப்போ இதே மாதிரி x இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மெயின் பார்ட் இம்பார்ட்டண்டா இருக்கிற, அதாவது காமனா இருக்கிற பாயிண்ட்ஸை கேன்சல் பண்ணா என்ன வருங்கிறதுக்கு பிறகு நான் என்ன பண்றேன்? எல்சிஎம் எடுக்கிறேன். இங்க பாருங்க, எக்ஸுக்கு இந்த வேல்யூ கொடுக்கும் பொழுது பிளஸ் 2ன்னு வந்துருது. 2 நான் எப்படி எழுதுறேன்? இங்க ரூட்டை கேன்சல் பண்ணதுக்காக root 2 வேல்யூ ரூட் கேன்சல் ஆகுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். ஒரு ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ரூட்டை காமனா நான் எல்சிஎம் எடுக்கணும்னா இங்க ஒரு ரூட் இல்லை. அதனால மேலையும் கீழே root 2வால மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றேன். மல்டிபிள் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரூட்டும் பக்கத்துல இருக்கிறதுனால ப்ராடக்டா மாறும். ஆட்டோமேட்டிக்கலி 2வா வந்துடும். 5 into 2 will be 10ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? 5 into 2 will be 10னா இந்த 10 நம்பரோட ஆட் பண்றேன். 35 minus 35 will be 0. சரிங்களா? 35 minus 35 will be 0. ஸோ அப்போ 0வோட எந்த ஒரு நம்பரை ப்ராடக்ட் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். அது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடா ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இட் இஸ் வெரிஃபைட், நல்லாவே தெரிஞ்சு போச்சு. therefore கன்க்ளூஷன் கொடுக்குறேன். x is equal to -5 by square root of 2 is the root of the given equation. ஏன்னா இது வெரிஃபை ஆகுது. சரிங்களா? ரைட். தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் உங்களோட மிஸ்டேக்ஸ் எங்க வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் அண்ட் queries, just chat me. Okay, I'll catch you on the next video. Thank you. See you. Bye.